பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு நிறைவான வாழ்வு. ஆதார வசனம் மார்க்கு 7 37 வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். தேவனுடைய ஜனங்களே, ஆரம்பத்தில் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. தேவன் ஒன்றாக அவசியமானவைகளை உண்டாக கடவுது என்றதும் எல்லாம் உண்டாகின. ஒவ்வொன்றையும் படைத்தவன் அவரே நல்லது நல்லது என்று கண்டார். கர்த்தர் படைத்தது நல்லதாகத்தான் இருக்கும், பின்ன ஏன் அவர் நல்லது என்று சொல்ல வேண்டும்? இந்த இடத்தில் அவர் என்ஜாய் பண்ணுகிறார். தாம் படைப்பை பார்த்து பூரிப்பிக்கிறார் என்று அர்த்தமாகும். வெறுமையானவற்றை நல்லதாக மாற்றினார். அப்படி உங்கள் வாழ்வையும் இதில் வெறுமை அதில் வெறுமை ஒன்றுமே இல்லை என்பதையெல்லாம் இந்த வருஷத்தின் நிறைவு மாதத்துக்குள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாக்கி நல்லது என்று நீங்கள் சந்தோஷப்படும்படியாக வைக்கப் போகிறார். நம்புங்கள். இவருடைய படைப்பிற்கு யாரும் என்டோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாருடைய உதவியும் அவருக்கு தேவைப்படவில்லை. பூமியின் மேல் மனுஷனுக்கு கொடுத்த ஆளுகை ஆதாம் ஏவாள் பிசாசின் பேச்சை நம்பி அவனுக்கு கீழ்ப்படுத்த தேவ கட்டளையை தள்ளிவிட்டதால் மானுடத்திற்குள் பாவம் நுழைந்து விட்டது, கெடுத்து விட்டார்கள். நம் வாழ்வை நாமே சில சமயத்தில் நாம் கெடுத்து கொள்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி நாம் கெடுத்து கொள்கிறோம். ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே நானே செய்துவிட்டேனே என்று நீங்கள் குற்றப்படுத்தி கொள்ளாதீர்கள். எல்லா மனிதர்களுக்கும் உண்டானது தான். ஆண்டவர் அதையும் சரி செய்ய அவர் வல்லவர். இதை மீட்க மறுபடியும் ஏதேன் வாழ்க்கையை தம் மக்களுக்கு கொடுக்க தம்முடைய உறவிலே நிறுத்தி கொள்ள தேவன் விரும்பினார். இதற்கு வேறு வழியே இல்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிகாரியாக்கி சர்வலோக மக்களின் பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை கொடுத்து அதை அந்த குற்றமற்ற மாசற்ற பரிசுற்ற இரத்தத்தை பூமியிலே ஊற்றி விலைக்கிரயமாக ஊற்றி பிசாசின் தலையை நசுக்கி பாவத்தை மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து நமக்கெல்லாம் மீட்பை சம்பாதித்து விட்டார். அல்லேலூயா. இதற்கு குதித்து எழுந்து அல்லேலூயா சொல்ல வேண்டும். ஆம், இழந்ததை மீட்டு கொண்டார். அப்படி எவைகளையெல்லாம் நீங்கள் இதுவரை இழந்து விட்டீர்களோ, இனி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நின்று கொண்டிருக்கிறீர்களோ, இழந்ததை மீட்டு கொடுக்கும் தேவன். நீங்கள் மீட்பையே மீட்டு கொடுத்தார் என்றால் உங்களுக்கு அந்த இழந்து போனதை பொருட்களை நபர்களை மீட்டு கொடுக்க மாட்டாரா? உறவுகளை மீட்டு கொடுக்க மாட்டாரா? உன் பிள்ளையை மீட்டு கொடுக்க மாட்டாரா? உன்னுடைய சுகத்தை மீட்டு கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் மீட்டு கொடுப்பார். சாத்தான் அதிகாரம் பறிக்கப்பட்டது. அப்படி சாத்தான் உங்கள் குடும்பத்தில் இதுவரை என்னெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தானோ அந்த அதிகாரம் இன்றே பறிக்கப்படுக்க போகிறது. நீங்கள் நம்புங்கள். இயேசுவே வழியானார். புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். இவர் வழியாக இந்த உடன்படிக்கை வழியாக நாம் மறுபடியும் பிதாவோடு இணைந்து வாழ இணைப்பாக பாலமாக இயேசு இருக்கிறார். அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. எல்லாம் இயேசுவின் மூலமாகத்தான், இயேசுவின் நாமத்தின் மூலமாகத்தான், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகத்தான், அவர் கொடுத்த வார்த்தையின் மூலமாகத்தான். அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறார். அவரால் என்று ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. இந்த மீட்பின் அருமை மிக மிக விலையேற பெற்றது. ஆனால் மிக மிக எளிதாக பெற்றுக்கொண்டு வாழும் வழியை உண்டாக்கி கொடுத்தார். நம்மளால முடியாது. அப்படி உங்களுக்கும் வாழ்வில் எல்லாவற்றையும் எளிதாக மாற்றி கொடுக்க ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய மீட்பை நாம் என்ன செய்தோம்? விசுவாசித்தும் பெற்றுக்கொண்டோம். அப்படி உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிலையும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள எளிய வழியை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வருடம் முடிவெடுவதற்கு கொடுப்பார். இதன் அருமையை மக்கள் அறிந்திருப்பார்கள். ரட்சிப்பின் மகிமையை மக்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் இந்நேரம் முழு மனுக்குளமும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். மக்கள் ஒளியை அல்ல இருளையே விரும்புகிறார்கள். முதலில் படைப்பு, இரண்டாவது மீட்பு நன்றாக செய்து முடித்தார். அப்படித்தான் உங்கள் வாழ்வில் உலகத்தில் என்ன செய்தாரோ, வெளியில் என்ன செய்தாரோ அது குடும்பத்துக்கு செய்தார். வல்லவர் நன்றாக செய்து முடித்தார். நீங்கள் சொல்லுவீர்கள், டிசம்பர் மாதம் முடியும் பொழுது வாசினேஷ் சர்வீஸ் சொல்லுவீர்கள், என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நன்றாக முடித்தார் என்று. அவர் முழுமையானவர். அவர் எப்படிப்பட்ட ஒழுங்கும் நேர்த்தியும் உள்ளவர் என்பதை படைப்பை பாருங்கள், மீட்பை பாருங்கள். இப்போது மீட்பு அடைந்து அவருக்குள் தேவ ராஜ்யத்திற்குள் வந்துவிட்டவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. அது என்னவென்றால் பழையதை விட முடியவில்லை, புதியதும் வேண்டும் என்ற ஒரு தள்ளாடும் நிலை. இதிலிருந்து விடுபட்டு தாங்கள் யார் என்று புரிந்து கல்வாரியில் சம்பாதித்த சங்கீதம் 138:8, சங்கீதம் 57:2 வைத்த சகலத்தை அனுபவித்து சாட்சியாய் வாழ்ந்து பரலோகம் செல்ல ஆயத்தப்படுத்துவதற்காக அவரே பரிசுத்த ஆவியாக நமக்குள் தங்கியுள்ளார். இதற்கு யார் ஆலோசனை தருவார்கள், யாரிடம் கேட்பது என்ற நிலையே இல்லைங்க. நமக்கு தேவனே ஆவியாக நமக்குள் உதவி செய்ய வழிநடத்த ஆலோசகராக நமக்குள் இருக்கிறார்.
கேட்டீர்களா? வெறுமையை நீக்கினார், இழந்ததை மீட்டுக் கொடுத்தார், தள்ளாட வேண்டிய நிலையும் இல்லை, அவரே உள்ளுக்குள் வந்துவிட்டார். இனி எல்லாவற்றையும் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதையும் அவர் நன்றாகவே செய்துவிட்டார். இனி நம்முடைய பங்குதான் அவரோடு இணைந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி நடப்பதுதான். இப்போது இந்த புது வாழ்வு சேலஞ்சாக இருக்கிறது. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட அன்றே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம் என்று வேதம் விளக்குகிறது. இப்போது தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது நம்முடைய ஆவி. நம்மை முன்னேற விடாமல் தடுக்க பிசாசிற்கு இடமில்லை, அதிகாரமில்லை. அவனையே பிளேம் பண்ணி கொண்டிருக்காதீர்கள். நம்மளே வாசம் செய்யும் மாமிசம், நமது ஆத்துமா, அதாவது நமது உணர்வு, சித்தம், மனம் எல்லாம் சேர்ந்து உள்ளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாடுகிறது. ஒரு நேரம் சுயமாக செயல்படுகிறது, ஒரு நேரம் ஆவியானவரோடு இணைந்து கொள்கிறது. இந்த தள்ளாடும் நிலை இன்றோடு முடிய வேண்டும். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நமக்குள்ளே தான் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பூரணமாக முழுமையாக நன்றாகவே செய்ய ஆயத்தம் உள்ளவராகவே சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போது ஒரு சித்தம் அல்ல. எல்லாரும் உயர்வடைய வேண்டும் என்பதால் சித்தம். உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைகள் உயர்வடைய வேண்டும் என்று தானே நினைப்பீர்கள். நீங்களே நினைக்கும் போது அந்த தேவாதி தேவன் நினைக்க மாட்டாரா? ஒழுங்கற்றதை ஒழுங்கிற்கும், பாலானதை பயிரளமாக்குவதற்கும், நிர்மூலமான வாழ்க்கையை பிரமாதமாக கட்டுவதற்கும், நம் கொம்பை உயர்த்துவதற்கும் அவரிடம்தான் வல்லமை உண்டு. அவரிடம் இந்த வாக்குதான் உண்டு. ஆனால் இந்த பகுதி நமது ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் செய்வது இல்லை. இதுவரை செய்ததுக்கெல்லாம் அவருக்கு யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை. ஆனால் நமக்கு நம் வாழ்வை மாற்றுவதற்கு, வெறுமையை மாற்றுவதற்கு, இழந்ததை மாற்றுவதற்கு, எல்லாம் ஒழுங்காக செய்வதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. ஏனென்றால் நமக்கு சுயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயம் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அவர் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் செய்வதில்லை. பிரமாணத்தை நிறைவேற்றாமல் அவர் செய்வதில்லை. இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது அவரிடம் கொண்டு வந்த சகல பிடியாடிகள், பிசாசுகள் பிடித்தவர்கள், ஊனர்கள் யாவரையும் முழுமையாக சுத்தமாக்கினார். இவர்கள் யாவரும் இயேசுவால் கூடும் என்று விசுவாசித்தார்கள், நோக்கி வந்தார்கள், ஆவலோடு காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விசுவாசமே அவர்களை குணப்படுத்தியது. அப்படித்தானே இயேசு சொல்கிறார், ஒவ்வொரு முறையும் விசுவாசம் ரட்சித்தது, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். அவருடைய சொந்த ஊரில் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று மக்கள் சொல்ல முடியவில்லை. அவர்களுடைய அவிசுவாசமே தடையாக நின்றது. இந்த வருடம் முடிவடைய போகும் தருவாயில் நாம் வந்திருக்கிறோம். ஆமாம், இதுவரை ஒன்றுமே நடக்கலை, இனியா நடக்க போகுது என்று உங்களது மாமிச குரலை அடக்கி, என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போதும், எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற நிலையில் நில்லுங்கள். அவருடைய உறவிலே நிலைத்து நில்லுங்கள். அவரோடு கரத்தை இணைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு முடியாவிட்ட கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்கள். சபையிலே நிலைத்திருங்கள். எடுத்த தீர்மானத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் எதையாவது செய்தால் நிலைத்திருப்பது, ஒன்றுமே நடக்காவிட்டால் விட்டுவிடுவது, அப்படி இருக்க அல்லாத நிலை இருக்கக்கூடாது. இனி நமது மனம் ஆவியானவரோடவே இணைந்து இருக்க வேண்டும். அவருடைய வேலை அவரது நேரத்தில், அவரது பாணியில் அவர் செய்து முடிப்பார். அவரது நேரம்தான் சரியானது. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இந்த விசுவாசத்தை கிரியை காட்டுவதில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தை காட்ட வேண்டும். நான் விசுவாசத்தில் நடக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறேன் என்பதை உங்களுடைய காரியத்தில் காட்ட வேண்டும். தினமும் காலையிலிருந்து இரவு வரை எதிர்க்கும் சேலஞ்சுகளை தேவ கிருபை பெற்றிருக்கிற உங்களால் ஜெயிக்க முடியும். தூக்கத்தை வெற்றி கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றி பேச மாட்டேன், ஏன் நினைவில் கூட கொள்ள மாட்டேன் என்பதில் வெற்றி கொள்ளுங்கள். புலம்ப மாட்டேன் என்று முறுமுறுக்க மாட்டேன் என்பதில் வெற்றி கொள்ளுங்கள். தாழ்மையை காட்டுங்கள். மன்னிப்பதில் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களை நீங்களே தற்பரிசோதனை பண்ணிக்கொண்டு உங்களை செய்ய சொன்னதிலே கவனமாயிருங்கள். கர்த்தரின் கிரியை பார்ப்பது நமது வேலை அல்ல. செய்வாரா, செய்ய மாட்டாரா, எப்படி செய்வார், எப்படித்தான் செய்வார், இது எப்படி முடியும், இது உங்கள் வேலை அல்ல. உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்படி நீங்கள் நிலைத்திருந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து உங்கள் உள்ளம் மகிழும் வண்ணம் கிரியைகளை நடத்தி கொண்டு வாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்கள் உள்ளம் மகிழ வேண்டும். உங்கள் மனசாட்சி சரி என்று சொல்ல வேண்டும். அது பொய் சொல்லவே சொல்லாது. புது வருடத்திற்கு நுழையும் போது, தகப்பனை, என் வாழ்வின் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து நன்றி அப்பா, இனி நான் என் பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்யும் என்று ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் பங்கை நாங்கள் ஆவியான துணை கொண்டு நன்றாய் செய்து உமது அன்பிலே நிலத்திற்கு விரும்புகிறோம். உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என் வாழ்வில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்தார், செய்கிறார், செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.